ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட்டான ஒரு மூவியை பத்தி தான் பேச போறோம். அதான் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சுல, அப்புறம் அதை பத்தி என்ன இருக்கு பேச அப்படின்னு தானே கேக்குறீங்க. அந்த மூவியோட பார்ட் 2 வந்து வரப்போகுது. அதை பத்தின ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கு. ஸோ அதை நாம இப்ப ஷேர் பண்ண போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். நான் எந்த மூவி பத்தி பேசுறேன் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா அந்த மூவியோட பார்ட் 2 வந்து இப்ப ரிலீஸ் ஆக போற டேட் வந்துருச்சு. அதனாலதான் இப்ப நம்ம அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். எஸ், புஷ்பா 1 டிசம்பர் 17, 2021 ரிலீஸ் ஆகி ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படம் மட்டும் இல்லைங்க, பாட்டுமே பயங்கர வேற லெவல்ல வந்து ஹிட் ஆச்சு. சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இந்த சாமி சாமி பாட்டு, ஊ சொல்றியா ஊ சொல்றியா மாமா, அந்த சாங் எல்லாம் வந்து பயங்கர பில்லியன்ஸ்ல வந்து வியூஸ் போக ஆரம்பிச்சது. பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. ரீல்ஸ்ல, சோசியல் மீடியால ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த சாங், அந்த ஸ்டெப்ஸ், ஸோ அதை பத்தின அந்த லிரிக்ஸ் இதெல்லாம் தான் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. கண்டிப்பா நீங்க எல்லாம் இப்போ வரைக்குமே அந்த சாங்கை மறக்கவே மாட்டீங்க. சோ இப்பவுமே எங்கேயாவது டிஜேவோ மியூசிக் கான்சர்ட் ஏதாவது வைக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 சாங் இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த சாங்கை போட்டு ஆடாதவங்களும் இருக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த புஷ்பா மூவி அண்ட் புஷ்பா சாங்ஸ். ஸோ இப்போ அதுல புஷ்பா 2 நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. என்ன டேட் அப்படின்னா 25/12/2024. ஸோ அப்பதான் ரிலீஸ் ஆக போகுது. புஷ்பா 1 பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ புஷ்பா 2க்கு அதே எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்குமா அப்படின்னா பல மடங்கு இருக்குங்க. ஸோ ஒரு கருத்து கணிப்பிலே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சாங், அதே மாதிரி ஒரு டான்ஸ் இதுலயும் இருக்குமா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இப்ப நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸோ டைரக்டர் சுகுமார் தான் புஷ்பா 1 எடுத்தாரு. இப்ப 2 அவர் தான் எடுத்து முடிச்சிருக்காரு. புஷ்பா 1ல யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக் போட்டிருக்காரு. புஷ்பா 2லயுமே அவர் தான் போட்டிருக்காரு. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருக்காது. ஸோ அதை விட டபுள் மடங்கு இது வந்துட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்டையும் டிஎஸ்பியோட ரசிகர்கள் கிட்டையும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த வகையில ஊ சொல்றியா அந்த சாங்கை வந்து தமிழ்ல பாடினது ஆண்ட்ரியா. அந்த சாங் வந்து தெலுங்கை விட தமிழ்ல பயங்கர ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு கொரியோகிராஃப் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கணேஷ் ஆச்சாரியா அவர் தான் பண்ணிருக்காரு. இப்போ புஷ்பா 2லயுமே பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஐட்டம் சாங் வந்திருக்கு. அந்த ஐட்டம் சாங் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலா பண்றாங்க. ஆல்ரெடி தெலுங்குல பயங்கர ஃபேமஸா இருக்காங்க ஸ்ரீலீலா. நம்ம நிறைய ஆட்ஸ்ல எல்லாம் அவங்கள பார்த்திருப்போம். அவங்க தான் வந்துட்டு இதுல ஐட்டம் சாங் பண்றாங்க. சமந்தாவோட அந்த ரோலை வந்து இவங்க பண்றாங்க. பட் ஹீரோயின் அதே தாங்க, அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா. இதுலயும் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா. பட் ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா ஃபஹத் ஃபாசில் வந்து புஷ்பா 1ல கிடையாது, புஷ்பா 2ல வந்திருக்காரு. ஸோ அவரோட ஆக்டிங் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றதும் தெரியும். ஸோ சூப்பரா வந்து இதுல எல்லாருமா சேர்ந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். புஷ்பா 1ஓட பட்ஜெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 இருந்து 250 கோடி இன்வெஸ்ட் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் அதுல வந்த வசூல் 360 கோடியில இருந்து 395 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு. இப்போ புஷ்பா 2க்கு அதே டைரக்டர் வந்து 400 கோடியில இருந்து 500 கோடி வரைக்கும் செலவு பண்ணி எடுத்திருக்காரு. இதோட வசூல் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்புமே இருக்கு. சோ கூடிய சீக்கிரம் அந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு படம் ரிலீஸ் ஆன உடனே தெரிஞ்சிடும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஊ சொல்றியா பாட்டுல வந்து சமந்தா ஆடி இருப்பாங்க. சமந்தா இந்த ஒரு பாட்டுக்காக அவங்களோட பர்சனல் லைஃபையே வந்து இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பாட்டுக்கு அப்புறம் இன்னும் ஓவர் மார்க்கெட் வந்து சமந்தாக்கு கிடைச்சது. புஷ்பா 2ல வந்து ஸ்ரீலீலா பண்ணிருக்காங்க. அவங்களோட மார்க்கெட் ஆல்ரெடி அதிகமா தான் இருக்கு. பட் இந்த ஒரு சாங்குக்கு அப்புறம் இன்னும் எப்படி வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆல்ரெடி புஷ்பா 2ல இருந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுவுமே ரொம்ப ஃபேமஸ் ஆகி முடிஞ்சாச்சு. ஸோ சேகே அப்படின்ற ஒரு சாங் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்குமே வந்து கணேஷ் ஆச்சாரியா தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி இப்போ அந்த ஐட்டம் சாங்குக்கும் வந்து கணேஷ் ஆச்சாரியா தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி புஷ்பா 1 படம் பார்த்தீங்க அப்படின்னா 69th நேஷனல் ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ல கிட்டத்தட்ட 7 அவார்டு இந்த ஒரு படம் மட்டுமே வின் பண்ணிருக்கு. பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் மூவி, பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வந்து அந்த படம் வின் பண்ணுச்சு. அதே மாதிரி புஷ்பா 1 புஷ்பா 2 ஓவர் டேக் பண்ணுமா? சோ புஷ்பா 1ல ஊ சொல்றியா அந்த சாங் ஹிட் ஆனதை விட புஷ்பா 2ல கிஸ்கி அப்படிங்கிற ஐட்டம் சாங் ஹிட் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். சமந்தாவா ஸ்ரீலீலாவா அப்படின்றது இனிமேல் நமக்கு தெரிஞ்சிடும். புஷ்பா 1 புஷ்பா 2 அதுல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை விட இப்போ புஷ்பா 2ல அல்லு அர்ஜுனோட ஃபேன்ஸ்க்கு இன்னும் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இந்த புஷ்பா 2 எப்படி அமைய போகுது அப்படின்றதையும் நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். புஷ்பா 2 படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சினிமா பத்தின நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.